நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் நான் போட்டேன். பல விஷயங்களையும் முயற்சி பண்ணேன். ஆனா ஒண்ணுமே லைஃப்ல மாறல. உங்களையே குறைச்சலா எடை போட்டுட்டு நீங்க உங்களையே திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இதே மாதிரி பல பேர் லைஃப்ல நடந்திருக்கும். அவ்வளவுதான் நம்ம லைஃப். நம்ம தோத்து போயிட்டோம். அவ்வளவுதான். இனி ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு பல பேர் லைஃப்லயும் இந்த நிமிஷங்கள் கடந்து போயிருக்கும். அந்த நிமிஷம் வெற்றி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஒரு நாள் ஃப்ரீயா விட்டுருவாங்க. அப்போ மூளை நல்லா செயல்படும். எங்க தவறு நடந்தது, ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைக்கும். அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எடிசனோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல பல்ப் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல முறை தோற்று போனார் அவரு. ஆனா எங்க தவறுன்னு யோசிச்சு கரெக்டா அதை சரியா கண்டுபிடிச்சு பல்பை கண்டுபிடிச்சாரு. ட்ரை பண்ணிட்டு இல்ல அவ்வளவுதான், இனி ட்ரை பண்ணலாம் முடியாது அப்படின்னு நினைச்சு விட்டுருந்தாருன்னா பல்பால கிடைக்கிற வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்குமா என்ன? அதே மாதிரிதான் நம்ம அடைய நினைப்பது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தோத்துட்டோன்னு உடஞ்சு போயிடக்கூடாது. அதே மாதிரிதான் ஜேம்ஸ் டைசன். அவர் ஃபாரின்ல பெரிய ஒரு பிசினஸ் மேன். ஏற்கனவே வழக்கத்தில் உள்ள வேக்கம் கிளீனர் கொஞ்சம் வேக்கம் பண்ண உடனே அந்த பேக் ஃபில் ஆன உடனே அதோட எஃபிஷியன்சி குறைஞ்சு போறதை கவனிக்கிறாரு. இதோட தப்ப கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம்னா இது பெரிய பிசினஸா இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுக்காக அவர் எத்தனை ஃபெயிலியர் சந்திச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 5100 டைம்ஸ் அவர் தோத்து போனாரு. 5100 டைம்ஸ் ட்ரை பண்ணாரு. கடைசியில தான் கண்டுபிடிச்சாரு. அதனால பெரிய பிசினஸ் மேனா ஆனார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு ஃபெயிலியர், சின்ன ஃபெயிலியர் வந்தா கூட அவ்வளவுதான், நம்மளையே நம்ம டிஸ்கரேஜும் பண்ணிட்டு தோத்து போயிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடங்கிடுவோம். பறக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் ஓடணும், அதுக்கப்புறம் ஏறணும், அதுக்கப்புறம் தான் பறக்க முடியும். அதனால தோத்துட்டோன்னு இந்த நிமிஷம் ஃபீல் பண்றீங்களா? எடிசன், ஜேம்ஸ் டைசன் இவங்கள மாதிரி நபர்களை உங்களோட இன்ஸ்பிரேஷனா நினைச்சு அந்த நிமிஷம் கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் உங்க மூளையை ஃப்ரீயா விடுங்க. கண்டிப்பா உங்களால சாதிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.